சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். அன்பு குழந்தையே, உனக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை உன்னிடமே தர வேண்டும் என்ற முடிவோடு உன் சாயப்பா உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ நீண்ட காலமாக என்னிடம் மனமுருகி உன் வேதனைகளையும் ஏக்கங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். ஒரு அப்பாவாக ஒரு அம்மாவாக அது உனக்கு முக்கியமானதா இல்லையா என்று ஆராய்ந்து பார்த்துதானே அதை தர வேண்டும். என் செல்லமே, நீ என்னுடைய பிள்ளை. எப்போதும் தவறான பாதையில் செல்ல மாட்டாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு முக்கியம் இல்லாத ஒன்றை நீ தேடி செல்ல மாட்டாய் என்றும் நான் அறிவேன். அதனால்தான் என் செல்லமே, நீ விரும்பியதை உனக்கே தந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையின் இந்த மகிழ்ச்சியை பார்க்கத்தான் சாயப்பா உன் முகம் நோக்கி காத்திருந்தேன். என் செல்லமே, இனி உன் வாழ்வு பூந்தோட்டமாக மாறப்போகிறது. உன் இத்தனை நாள் பிரார்த்தனைகள் மூலம் நீ உன் ஆசைகளை நிறைவேற்றும் அற்புத வரத்தை என்னிடமிருந்து பெற்று கொண்டாய். கஷ்டகாலம் முடிந்து விட்டது. நான் வைத்த அத்தனை சோதனைகளையும் நீ வென்று விட்டாய். இனிமேல் உன்னை சோதிப்பதற்கு எதுவும் இல்லை. என் செல்லமே, ஒரு மனிதனால் எவ்வளவுதான் சோதனைகளை தாங்க முடியும் என்று உன்னை படைத்தவன் சோதிப்பது எதற்கு தெரியுமா? அதைவிட பன்மடங்கு நன்மையை தருவதற்குத்தான். என் செல்லமே, உனக்கான பொறுமையின் பலனே உன்னுடைய நிம்மதியும் வெற்றியும் தான். என் செல்லமே, பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கான துன்ப நாட்கள் இன்னும் சற்று நேரத்திலே முடியப் போகிறது. இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு இன்பமான நாட்களாகவே இருக்கும். என் செல்லமே, நான் உன்னை தேடி வந்து விட்டேன். உன் துயர் துடைத்து விட்டேன். நீ கண்ணீர் விட்டு கதறிய நாட்களை எல்லாம் நான் தீர்த்து வைக்கத்தான் வந்திருக்கிறேன். என் செல்லமே, கவலைப்படாதே, ஏக்கத்தை தீர்த்து வைப்பேன். உன் மனமானது எதனால் ஏங்கி தவிக்கிறது என்று நான் அறிவேன். நிச்சயம் உன் மனதிற்கு வழியை தந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் மாற்றுவேன். உன் மனதிற்கு நிம்மதி எதுவோ அதையே உன் சாயப்பா உனக்கே சேர்ப்பேன். என் செல்லமே, கவலைப்படாதே. என் செல்லமே, உன்னுடைய மனம் முழுவதும் உன் சாயப்பாவின் ஆசியானது நிறைந்திருக்கிறது. பிறகு எதற்காக வருந்துகிறாய்? நான் இருக்கிறேன் அல்லவா? உன்னை கைவிடவே மாட்டேன். எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து கொண்டே இருக்கிறாய் என்றால் அது என்னால் தான் என்று நீ உணர்ந்து கொள். என் செல்லமே, நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். உன் நல்ல மனதிற்கு நீ எப்போதும் நலமாகவே இருப்பாய். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று வாழும் என் குழந்தைக்கு எப்படி செல்லமே தீங்கு வரும்? கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து கொண்டே இருக்காதே. எல்லாமே உனக்கு நல்ல மாற்றத்தை தருவதற்கான அறிகுறியே என்று நினைத்துக்கொள். என் செல்லமே, இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும். நீ இது நாள் வரை துன்பத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டு வேதனையில் துவண்டு போயிருந்தாய். உன் மனம் முழுவதும் ஆறாத ரணமாக உன் கஷ்டங்கள் உன்னை வலிக்க செய்து கொண்டிருந்தது. என் தங்கமே, அத்தனை வலிகளையும் என் மீது நம்பிக்கை வைத்து என் சாயப்பா மாற்றுவார் என்று என்னிடம் வந்துவிட்டாய். இதோ இன்று என் கருணையினால் உன் வலிகள் யாவும் தீர்ந்துவிட்டது. நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை உன் விருப்பப்படியே அமையப் போகிறது. என் செல்ல குழந்தையின் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நான் கொடுத்த அழகான பரிசு இது. என் தங்கமே, நீ கனவில் கண்ட அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை இப்போது நிஜத்தில் வாழப்போகிறாய். அனைத்து ஐஸ்வர்யங்களும் உன் வீடு தேடி வந்து விட்டது. உன் வாழ்வை உயர்த்தும் அதிசயமானது இன்று முதலே ஆரம்பித்து விட்டது. உன் வாழ்வில் ஏற்றம் தரும் நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை தேடி வரப்போகிறது. என் செல்லமே, கவலைப்படாதே, எல்லாமே மாறும். என் செல்லத்தின் வாழ்வு என் கையில் இருக்கும்போது அதை பற்றி நீ ஏன் இவ்வளவு வருந்துகிறாய்? நீ கவலையை மறந்து இனி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உன்னை தனியாக தவிக்கவும் விட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, தைரியமாக இரு. என் ஆசி பெற்ற அற்புத குழந்தை நீ. உனக்கு இனி நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும்.
நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.